எனக்கு ஆடியன்ஸ்கிட்ட போய் அந்த ஒரு ஷாட் ஞாபகம் இருக்குன்னா அது வந்து என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் அவர் எடிட் பண்ண விதம். அண்ட் தேங்க்யூ ஆண்டனி சார். பிகாஸ் நான் நிறைய நாள் ஆண்டனி சார் அப்போ கௌதம் சார்லாம் எடிட் பண்ணும்போது நான் அங்கே போவேன். ஜென்ரலாக போய் நான் குக் பண்ணிட்டு போவேன், அங்கே அவங்க சாப்பிடுவாங்க, அப்புறம் அவர் குக் பண்ணுவார். பட் அவர் பயங்கர பெக்யூலராக இருக்கும். இவர் சொன்ன மாதிரி தான் பயங்கர டக்கு 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 டக்குன்னு தட்டுவார். அது எப்படி அந்த எடிட் திருப்பி மாத்துறாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ ஸ்பீடு. பட் எல்லாத்துக்கும் அந்த ப்ரெஷரை எடுத்துக்கவே மாட்டார். பட் அப்படியே வெளியில வருவார், ஒரு காஃபி குடிப்பாரு. திடீர்னு பார்த்தா ரொம்ப குரூஷியலான டைம். ரத்னம் சார்லாம் வெளியில உட்காந்துருக்காரு. தட் அப்போ போயிருந்தேன். பிகாஸ் வி ஹேட் டு ரிலீஸ் அந்த காப்பி போகணும். ஸோ லாஸ்ட் எடிட். ஸோ எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் திடீர்னு வெளியில வந்தாரு. போயிட்டு பாத்ரூம்குள்ள போனாரு. சரி பரபரப்பா இருக்கணும். 10 மினிட்ஸ் ஆளக்கணும். திருப்பி வராரு. முடியை மொட்டை அடிச்சுட்டு வெளில வராரு. ஃபுல்லா ஷேவ் பண்ணிட்டு முடியை எடுத்துட்டு வெளில வராரு. ஸோ அந்த மாதிரி கேட்டா இல்ல பிரதர் ஒரு மாதிரி ரொம்ப இதுவா இருந்தது, ஹெவியா இருந்தது, அதனால நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னாரு. ஸோ லைக் தட் ஹி இஸ். அண்ட் இட் இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். இந்த படத்துலயும் அவரோட எடிட் பேட்டர்ன் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. பிகாஸ் தட் இஸ் அந்த ஸ்பீடுக்கு வந்து அவர் எடிட் வந்து ரொம்ப ஹெல்ப் ஆயிருக்கு. இந்த கேரக்டர் 2 கேரக்டர் பிளே பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மல்பே உபேந்திரா, ஒன்று காளி. இந்த 2 கேரக்டரும் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட். திருசரன்ட்டு வந்து ரொம்ப அழகா சார். ஏன்னா எனக்கு என்னன்னா நம்ம வந்து தடம்புல பண்ணது வந்து ரொம்ப சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பட் இதுல வந்து 2 கேரக்டருமே வந்து வேற வேற ஒரு கேரக்டரைசேஷன் உள்ள ஒரு கேரக்டர்ஸ். ஸோ அதை வந்து ரொம்ப அழகா ஃபீட் பண்ணாரு. ஐ திங்க் நீங்க படம் பார்க்கும் போது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அண்ட் படம் பண்ணும் போதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு சேலஞ்ச் எப்போதுமே தேவை. அது இந்த படத்துல இருந்துச்சு. ஆக்ஷன் ஆஃப் கோர்ஸ் இருக்கு. பட் லவ்வை ஹேண்டில் பண்ண விதமும் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு தைரியமா இந்த கேரக்டரை எடுத்து பண்ண சித்திக்கு என்னுடைய நன்றி. பிகாஸ் ரெகுலரா அவங்க சொன்ன மாதிரி ரெகுலரா இல்லாம இது வந்து ஒரு கொஞ்சம் ஹெவியாவும் சில விஷயங்கள் இருக்கும். அண்ட் அந்த கேரக்டரை வந்து ரொம்ப போல்டா எடுத்து பண்ணாங்க. ஸோ அண்ட் ஷீ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். தமிழை வந்து அழகா நைட்டே வந்து லைன்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அடுத்த நாள் வந்து தமிழ்ல பேசினதா இருக்கட்டும், அவங்க ஒவ்வொரு சீன்லயும் அவங்க வந்து அவ்வளோ ஒரு டெடிகேட்டிவா பண்ணதா இருக்கட்டும். தேங்க்ஸ் லாட் சித்தி, இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் மற்றபடி இந்த ப்ரொடக்ஷன் டீம் மணி அண்ணன் எல்லாரும் சொன்ன மாதிரி ஹி டுக் கேர் ஆஃப் அஸ். எல்லாரையும் அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டாரு. இப்போ இருக்கிற ப்ரமோஷன்ஸ் வரைக்கும் அவர் எங்க கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் எங்களோட டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்த எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நெல்சன், அவரோட டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. பிகாஸ் ஏன்னா வணங்கான் முடிச்சுட்டு போகும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி திருட்டு சொன்ன சார், நான் கொஞ்சம் அந்த கேரக்டருக்குள்ள இருந்தாலும் இருப்பேன், வணங்கான் முடிச்சுன்னு நான் வெளியிலேயே வரல. ஸோ ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஹி வாஸ் வெரி வாட்ச்ஃபுல். தேங்க்ஸ் நெல்சன். அது வந்து ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா வந்து சொல்லிடுவாப்ல. ஏன்னா நிறைய நைட் ஷூட்ஸ் இந்த படத்துல, நைட் ஷாட்ஸும் இருக்கு. ஸோ வி புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸ் ஆக்ஷன் அது கொஞ்சம் ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் ரியலி என்ஜாய் இட். அண்ட் சாம் ஓட மியூசிக் சாமோட முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்துல எல்லாருக்கும் தெரியும் அவரோட ஆர்ஆர் எப்படி இருக்கும்ட்டு. ஒரு தனி சவுண்டிங் கொடுத்துருக்காரு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஸ்ட்ரென்த் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் சாங் கண்ணம்மா கண்ணம்மா தனுஷ் பிரதருக்கு ரொம்ப நன்றி. இந்த பாடலை வந்து அவர் பாடினதுக்கு நான் சும்மா நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது இட்லி கடையில ஜஸ்ட் கொஞ்சம் போர்ஷன் வந்து தனுஷ் பிரதர்கிட்ட காமிச்சேன். ஒரு கட்டு ஒன்று காமிச்சேன். அது பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள்லாம் வந்து சும்மா எல்லாமே சாம் வந்து சார் இந்த பாட்டை அவர் பாடினேன் அப்படின்னு. ஜென்ரலி ஐ டோன்ட் ஆஸ்க் ஃபேவர்ஸ். நான் இல்லைப்பா நான் எப்படி கேட்கறது, இல்லை சார் நீங்கள் டியூனை போட்டு காமிங்க, அவர் ஓகேன்னா பண்ணலாம் அப்படின்ட்டு. தென் டியூனை வந்து சும்மா ஜஸ்ட் போட்டு காமிச்சேன். அதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, தனுஷ் பிரதரே பாடின மாதிரியே நான் ஏஐல பண்ணி டியூன் அனுப்புறாப்ல. எப்பா டியூன் அனுப்ப சொன்னா பாட்டே அவர் பாடின மாதிரியே காமிச்சு அவர்கிட்ட போட்டு காமிக்கணும்னா எப்படிடா போடுறது அப்படின்னு. இல்ல போடுங்க சார். ஏன்னா அவரும் ஃபர்ஸ்ட் புரியல, பட் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அவர் பயங்கரமா ரசிக்க ஆரம்பிச்சாரு. பிரதர் யாரு பாடியிருக்க அந்த பாட்டை அப்படின்னா, இல்ல பிரதர் நீங்க தான் ஏஐ. இப்படி ஒரு பயங்கர தர்ம சங்கட இதுல என்ன கொண்டு போய் விட்டாங்க. But immediately he said yes, I will do it. என்ன பிரதர் நான் பண்றேன் அப்படின்ட்டு. Because he loved the song and thanks to him இன்னைக்கு எல்லாருமே அந்த பாடலை வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றாங்க. And all the other songs which is in the film. இந்த படம் வந்து ரெகுலர்
ஃபிலிம் மாதிரி இல்லாம ஒரு 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 அவுட் ஆஃப் த பாக்ஸா ஒரு விஷயங்கள் கிறிஸ் சார் பண்ணியிருக்காரு அண்ட் எடிட்டிங்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் இட் வில் கிவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வி ஹவ் ஆல் கிவன் ஆர் பெஸ்ட். படமும் அழகான தருணத்தில் ரிலீஸ் ஆகுது கிறிஸ்மஸ்